ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ரக்கர். ஸோ இப்போ வந்து நம்ம மொம்பாசாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த நாட்டுக்கு வேறு போகணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொம்பாசாலேருந்து நைரோபிக்கு வந்து நமக்கு ஃப்ளைட் இருக்குது. இங்கே தான் வந்து லாஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் கவுசர்ஃபிங் வீட்டில். ஸோ போயிட்டாரு பாஸ், ஓனர் போயிட்டாரு, ஹவுஸ் ஓனர். ஸோ அதனால் வந்து நாங்கள் லாக் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஸோ லாக் பண்ணியாச்சு வீட்டை. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி மத்தாட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போனோம். இப்போ நம்மளுக்கு வந்து நைரோபிக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. சிவாங்க போகலாம். அப்படியே நான் போயிட்டு ஏர்போர்ட்டில் தான் எடுக்க முடியுமான்னு தெரில. நான் அப்படியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கோம். அந்த மத்தாட்டோவில் வந்து நம்ம சிட்டிக்கு வந்துட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டியது, டிக்கெட்டு, விசா, கோவிட் டெஸ்ட் எல்லாமே ரிப்போர்ட்லாம் எடுத்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இந்த மொம்பாசாவில் வந்து ஆட்டோக்கள் நிறையா பார்க்கலாம். டுக் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம், மொம்பாசா ஏர்போர்ட்டுக்கு. ஸோ மொம்பாசாலேருந்து நைரோபி போய் நைரோபிலேருந்து அடிடாபாஸ் எத்தியோப்பியா பார்க்குறோம். நல்லா சன்செட் ஆகி சூப்பர் கிளைமேட்டில் இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக 1 hour ட்ராவல் இருக்குது நம்மளுக்கு. நல்லா இருட்டாயிடுச்சு. நாங்கள் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் இருட்டாயிடுச்சு. பார்க்கலாம். ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சின்னதாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. 1 hour ஷார்ட் ஃப்ளைட்னால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போகிறவங்க எப்படி இருக்கு போகிறது தெரியல. இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம், கோவிட்காக வந்து பண்ண போல. ஸோ இதில் வந்து நேம்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இறங்கும் போது வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. கால் வைக்கிறதுக்குலாம் ஓகே, லெக் டேஸ்ட்லாம் ஓகே தான், நல்லாயிருக்கு. மலேசியாவோட நல்லா தான் இருக்குது. கம்பேரிங் டு இந்தியா. அப்புறம் இங்கே டிவி இருக்குது, தென் இங்கே சார்ஜர் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவி வந்து ஓடுதா ஹாலில்? ஹாலில் ஸோ கைஸ், ஃபைனலி வந்து நைரோபி வந்தாச்சு. கேட்கலையா? சவுண்டு கேட்கலையா? காது அடிச்சிருக்கு. ஸோ நைரோபி வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தங்குறதுக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃப்ளைட் ஸோ நான் உள்ள ஏர்போர்ட் போயிட்டு கூப்பிட்றோம். ஆக்சுவலாக வந்து பஸ்ஸில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஐ மீன் டொமஸ்டிக்கில் போகிறனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொம்பாசாலேருந்து வந்தாச்சு கென்யா நைரோபிக்கு. நைரோபிலேருந்து நம்மளுக்கு வந்து எத்தியோப்பியாவுக்கு ஃப்ளைட் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வெளில ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னா வந்து ஏர்போர்ட்டில் தங்கணும். அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ எத்தியோப்பியாவை செக்கிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து தூங்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து தூங்கிறதுக்கு இடம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ யாரும் இல்லை, அதனால் நான் இங்கே படுத்துட்டு காலையில் வந்து அப்படியே நம்ம இங்கே இந்த ஃப்ளைட்டில் போயிடலாம். ஃப்ளைட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே தான் நின்றுட்டுருக்கு, கென்யாவோட ஏர்லைன்ஸு.
ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்கும், இந்த ஏர்போர்ட்டில் இருந்துச்சு. இங்கேயே வந்து எத்தியோப்பியன் மணி வந்து மாற்றலான்னு பார்த்தேன், கென்யா ஷில்லிங்ஸ்லேருந்து. எத்தியோப்பியாவில் வந்து பிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கன்வர்ஷன் ரேட் 2.5 கன்வர்ஷன் ரேட் சொன்னாங்க. நான் பார்த்துட்டு 5000 ரூபாய் கிட்ட கம்மியாச்சு கரண்ட்டில் உள்ள இதோட. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். திரும்ப வந்து 3.5 கொடுத்தாரு, அது எனக்கு செட் ஆகலை, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து எத்தியோப்பியா போயிட்டு எத்தியோப்பியாவில் போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீ எப்பொழுதும் வரும்போது வந்து யூஎஸ் டாலர் தான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருக்கும்போதும் அந்த அமௌண்ட்டை வந்து யூஎஸ் டாலர் வந்து எங்கே வேணால் மாற்றி, எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். யூஎஸ் டாலர் வச்சுருந்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கென்யாவில் இருந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து கென்யா அமௌண்ட்டை மாற்ற முடியாது, யூஎஸ் டாலர் மட்டும் தான் மாற்ற முடியும். ஏன்னா கென்யாவோட ஷில்லிங்ஸ் வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்தியாவில். ஸோ அதனால் எப்பொழுதும் யூஎஸ்டி கேரி பண்ணுங்கள். நான் வந்து இங்கே லோக்கலில் சுற்றுறதுனால, ஆஃப்ரிக்காக்குள்ளே சுற்றுறதுனால வந்து கென்யா ஷில்லிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். நான் இப்போ எத்தியோப்பியா போயிட்டு காலையில் நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஸோ எத்தியோப்பியா ஃப்ளைட்டு வந்து ஏற போகிறோம். இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றோம். இந்த ஃப்ளைட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 3 சீட் உள்ளதாக இருக்குது. எல்லாம் இப்போ தான் ஏறி போர்டிங் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து இந்த இடத்துல கிளம்பிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் தான். ஆரஞ்சு ஜூஸு, இது வந்து தண்ணி சொன்னாவா போகிறீங்க. ரைட்டு, ஓகே. தென் வந்து உள்ளே பார்த்தோம்னா ஒரு காசுன்ட்டு தென் வந்து கப் கேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறது. எப்படின்னு சொல்கிறேன். உள்ளே எதுவும் ஸ்டஃபிங் கிடையாது, சும்மா நார்மலான காசன் தான். ஸ்டஃபிங் எதுவும் இல்லை, சப்பன் தான் இருக்குது. ஓகே, பட் இந்த ஜூஸ் நல்லா இருக்கு. சரி, இதான் வந்து கப் கேக் கொடுத்துருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து அம்பாபா வந்துட்டோம். வெளில வந்து அதிகமாக வந்து பிக் பாக்கெட்லாம் அதிகமாக, அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு ஃப்ளைட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் காரில் டாக்ஸியில் ஏறிட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே சிம் கார்டு வேறு ஏர்போர்ட்டில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு என்ன ஆச்சு என்னன்றதை உங்களுக்கு வெளியில் போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் இன்னும் வரல, இப்போ தான் ஒன்று வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக கெனியன் சிலிங்ஸ் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் மாற்றலாம்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே தான் போய் மாற்றணும், ஏர்போர்ட்டில் மாற்ற முடியல. இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஏடிஎம்மில் எடுத்துக்க வச்சுதான் பண்ணோம். நான் ஏர்போர்ட் வந்து பேக் எடுக்கிற சீன் வரையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ட்ரோன் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும், பறக்கிற கேமரா வச்சுருக்கேன். அந்த கேமரா வந்து நாடுகளில் வந்து அனுமதி கிடையாது. ஆனால் எத்தியோப்பியாவில் வந்து சில பேர் எடுத்து வந்திருக்காங்க, சில பேர் எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நான் ட்ரோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து பேக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தீங்கன்னா, வெளிநாட்டில் வரும்போது உங்கள் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணப்போ வந்து ட்ரோனு துண்டாக தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இது என்னப்பா தம்பி அப்படின்னாங்க. ட்ரோன் அப்படின்னேன். அப்படியே தர அப்படின்னாங்க. திறந்த கையில் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட காலைல நான் ரீச் ஆனது, எத்தியோப்பியா காலையில் ரீச் ஆனது 10:05 போல் ரீச் ஆனேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நான் திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தது 2 மணிக்கு மதியானம் வந்தேன். அவ்வளோ நேரம் பேச்சு, அவங்கள்ட்ட என்னென்னமோ ட்ரை பண்ணணும், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பர்மிஷன் இல்லாமல் நான் ட்ரோனை உனக்கு கொடுக்க முடியாது, இல்லைனா நீ இந்த நாட்டை விட்டு வெளியில் போகும்போது வந்து நீ ட்ரோனை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, இந்த நாட்டுக்கு போகும்போது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன தரன்ட்டாங்களே அப்படின்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது என்ன சிக்கல் எனக்கு இருக்குன்னா, நான் வந்து பிளான் பண்ணது இந்த எத்தியோப்பியாவிலேருந்து பக்கத்தில் வந்து சோமாலி லேண்டுன்னு ஒன்று நாடு இருக்குது, சோமாலியா தெரியும் உங்களுக்கு, அது இருக்குது. தென் வந்து இங்கேருந்து பார்டர் வழியாக கென்யாவும் போகலாம். பட் நான் பார்டர் வழியாக போகிறனால வந்து ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் இங்கேருந்து ஃப்ளைட்டு ஒரு ஆளுக்கு வந்து 25,000 ஆகுது. நாங்கள் 2 பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வருது. சரி, பார்டர் வழியாக போனால் வெறும் 5,000 10,000 முடிச்சிடலாம் நம்ம பஸ்ஸில் போனால் கூட அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு திங்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இதை எடுக்கலாம், எப்படி பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்மிஷன் வாங்குறது நாங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, டூர் ஏஜென்சி மூலியமாக வந்தீங்கன்னா மட்டுமா வந்து உங்களுக்கு நான் வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்திருக்கீங்க, தனியாக வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் ட்ரோன் எங்கேயா விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க செக்யூரிட்டி சைட்லேருந்து பார்த்தா அது வந்து ஓகே தான். பட் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் இது கஷ்டமான விஷயம். அதனால் நான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து வீடியோ வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இது விஷயமாக வந்து நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் ரொம்ப. சரி, ஓகே, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த ட்ரோனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு பார்க்கலாம். கிடச்சின்னா ரொம்ப லக்காக இருக்குது எனக்கு. ஏன்னா பார்டர் வழியாக ஈஸியாக நான் கிராஸ் பண்ணி வேறு நாட்டுக்கு போவேன். இல்லைனா ஃப்ளைட்டுக்கு தேவையில்லாமல் எனக்கு 50,000 வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைட்டான இருக்க சுச்சுவேஷனில் இது வேறு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தியோப்பியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தியோப்பியா வந்து வித்தியாசமான ஒரு நாடு. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து இந்த எத்தியோப்பியாவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் தேதி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது மே 19. ஆனால் இங்கே எத்தியோப்பியாவில் என்ன தேதி தெரியுமா? சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. 11 செப்டம்பர் 2013. ஆமாம், இங்கே கரண்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2013 வருஷத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஈவன் நானும் வந்து இப்போ வந்ததுலேருந்து 2013 வருஷத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சொல்கிறது போய் சொல்ல. நான் உங்களுக்கு எனக்கு கஸ்டமர் அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, அந்த டாக்குமெண்ட்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கஸ்டம்ஸில் வந்து என்னோட திங்ஸ் எடுத்து வச்சதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பாருங்கள் என்ன போடுங்க, 8/9/2013 எல்லாத்துலேயும் நான் போட்டிருக்கோம். இதில் மட்டும் இல்லை, 3 டாக்குமெண்ட்ஸ்லேயும் நான் போட்டிருக்கோம். நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசமான நாடு. இன்டர்நெட் வசதி கம்மியாக இருக்கிற ஒரு நாடு. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து ஏர்டெல், வோடாஃபோன், லொட்டல், லொசுக்கு எல்லாமே இருக்கும். இந்த நாட்டில் வந்து ஒன்று தான் எத்தியோ டெலிகாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிம் கார்டு வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாம். ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒரே சிம் சர்வீஸ் இருக்கிறனால வந்து இந்த நாடு ஃபுல்லாக எல்லாமே மக்கள் வந்து அதான் யூஸ் பண்ணுறாங்க. அது இருக்கிறனால இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நிறைய ஜாமிங் விஷயங்கள், நிறையா பிரச்சனைகள் கால் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற வித்தியாசமான நாட்டில் இருக்கோம். அது இல்லாமல் இந்த நாட்டில் வந்து இவங்க பின்பற்றுறது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 13 மாதங்கள். இதை பற்றி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye from Boni. Peace.